அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மாதிரி தேர்வு 33 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்களை நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் 30 கொஷின் கேட்குறேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு 25 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. வீடியோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லணும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், கோள்களில் மிகவும் அதிக வெப்பத்தை கொண்டுள்ள கோள் எது? கோள்களில் மிகவும் அதிக வெப்பத்தை கொண்டுள்ள கோள் எது? ஆன்சர் வீனஸ் தான் அதிக வெப்பம். ஓகேங்களா? வெள்ளிக்கோள் தான் அதிக வெப்பத்தை கொண்டுள்ளது. ஏன்னா சூரியனுக்கு அருகில் புதன் தான் இருக்குது. ஆனால் வெள்ளிக்கோளோட வளிமண்டலத்தில் இருக்க அந்த அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அதுதான் வெப்பத்தை தனக்குள்ளே தக்க வச்சுக்குது. இதுதான் சூரிய குடும்பத்தில் வெப்பமாக இருக்கிற காரணம். வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளும் கோள் எது? தன்னைத்தானே சுற்றி கொள்ள அதிக நாட்கள் எடுத்துக்கொள்கிற கோள் எது? ஆன்சர் என்ன? வீனஸ். இதுவும் வெள்ளி தான். அதாவது வெள்ளி என்ன பண்ணுன்னா தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு 243 புவி நாட்கள் ஆகுதான். அடுத்து பாருங்கள், அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எது? அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எது? ஆன்சர் என்ன? ஜூபிட்டர் தான் அதிக துணைக்கோள்களை கொண்டிருக்கு. வியாழன். ஓகேங்களா? இதுக்கு 95 துணைக்கோள்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சனிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 146 துணைக்கோள்கள் இருக்கிறதா இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், புவியின் இரட்டை என்று அழைக்கப்படும் கோள் எது? புவியின் இரட்டை என்று அழைக்கப்படுற கோள் வெள்ளி. வெள்ளிக்கோள் அளவுலையும் சரி நிறையிலும் சரி புவியை போலவே இருக்கும். அதனால தான் புவியோட இரட்டை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்த விண்கலத்தின் பெயர் என்ன? சந்திரனோட மறுபக்கத்தை படம் எடுத்த விண்கலத்தின் பெயர் என்ன? லூனா 3 அப்படிங்கிற விண்கலம். இந்த லூனா 3 எப்போ? 1959 தான் ரஷ்யாவால், அப்போதைய சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லப்படுற பேரால் விண்ணுக்கு அனுப்பப்படுது. பின் வருவனவற்றுள் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் கோள் எது? பின் வருவனவற்றுள் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் கோள் யுரேனஸ் தான். கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும். சூரிய குடும்பத்தில் வெள்ளியும் யுரேனஸ் மட்டும்தான் கிழக்கிலேருந்து மேற்காக சுழலும். மற்ற எல்லா கோள்களுமே மேற்கிலேருந்து கிழக்காக தான் போகும். அடுத்து பாருங்கள், குறுங்கோளின் பாதை இவற்றுக்கிடையே அமைந்துள்ளதுங்கிறாங்க. குறுங்கோளோட பாதை என்ன, எதுக்குள்ளே அமைஞ்சிருக்கு? செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே அமைஞ்சிருக்கு. இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் யார்? இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹார்வி. வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் தான் இந்த 1628 இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டுபிடிக்கிறார். ஸோ இதனால தான் இவரை நவீன உடலியங்களின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து, ஆர்சிபி குறைவால் மனிதனுக்கு ஏற்படும் நோய் என்ன? ஆர்பிசி இதோட குறைவால் மனிதனுக்கு ஏற்படுற நோய் என்ன? அனிமியா அப்படிங்கிற ஒரு இரத்த சோகை நோய் உருவாகும். அனிமியா அப்படிங்கிறது இல்லைங்களா? அதாவது இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறையிறதால இந்த அனிமியா அப்படிங்கிறது வருது. இதுவே இரத்த வெள்ளை அணுக்கள் WPC அப்படிங்கிறது குறைஞ்சா என்ன ஆகும்னா லிக்கோபினியா அப்படிங்கிறது வரும். வனமகா உற்சவம் பண்டிகை கொண்டாடப்படும் மாதம் என்ன? வனமகா உற்சவம் பண்டிகை கொண்டாடப்படுற மாதம் ஜூலை மாதம். அடுத்து பாருங்கள், பெரும்பான்மையாக காணப்படும் கண்ணாடி வீடு வாயு எது? பெரும்பான்மையாக காணப்படுற கண்ணாடி வீடு வாயு அப்படின்னு சொல்லப்படுறது எது? CO2 தான். CO2 தான், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்மளுடைய பூமி வெப்பமடைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இந்த பசுமை இல்ல வாயுக்களில் இந்த கார்பன் டை ஆக்சைடு தாங்க. உயிரியல் சொர்க்கம் என அழைக்கப்படும் பகுதி எது? உயிரியல் சொர்க்கம் என அழைக்கப்படுற பகுதி மன்னார் வளைகுடா. இது தமிழக கடற்கரையில் இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஓகேங்களா? இந்தியாவோட முதல் கடல்சார் உயிரியல் பூங்கா இதுதான்.
உலகில் உள்ள நீர் எத்தனை சதவீதம் நன்னீர் உள்ளது? உலகத்தில் இருக்கிற நீரில் எத்தனை சதவீதம் நன்னீர் இருக்குது? ஸோ 3% தான் நன்னீர் இருக்குது. ஓகேங்களா, 3% வந்து நன்னீர் இருக்குது. எல்லாமே பனிப்பாறையாக அதிகமாக இருக்குது. இந்தியாவில் சிப்கோ இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? இந்தியாவில் சிப்கோ இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? சுந்தர்லால் பகுகுணா அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ 1970 மரத்தை வெட்ட போனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி பிடிச்சிப்பாங்க. ஊரை ஒரு 10-15 பேராக ஒரு மரத்தையும் கட்டி பிடிச்சிப்பாங்க. ஓகேங்களா, அதனால தான் இவங்களுக்கு சிப்கோ அப்படிங்கிற பேர் கொடுத்தாங்க. அப்போ இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஓகேங்களா, 19ஆம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி யார்? 19ஆம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி ராஜாராம் மோகன்ராய் அவர்கள். ராஜாராம் இவர் இதை வந்து நவீன இந்தியாவோட விடிவெளிலாம் இவரை சொல்லுவாங்க. இவர் தான் இந்த பிரம்ம சமாஜத்தை தொடங்குறாரு. எப்போ? 1828. இந்த சதிங்கிற பழக்கத்தையும் ஒழிக்க பாடுபட்டார். அடுத்தது, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக முதலில் ஆதரவற்றோர் இல்லத்தை நிறுவியவர் யார்? ஆதரவற்ற குழந்தைகளுக்காக முதலில் ஆதரவற்றோர் இல்லத்தை நிறுவியவர் யார்? ஜோதிபா புலே. ஜோதிபா புலே அப்படிங்கிறது தான். மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பல கல்வி நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்கிற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று கூறியவர் யார்? இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா அப்படிங்கிற ஒரு பறவையோட இரு கண்கள் அப்படின்னு சொன்னது யார்? சர் சையது அகமது கான். சர் சையது அகமது கான் அப்படிங்கிறது தொடங்குது. இவர் தான் அலிகார் இயக்கத்தை தொடங்குறாரு. தமிழ்நாட்டில் தோன்றிய மிக முக்கிய சமூக சீர்திருத்த இயக்கம் எது? தமிழ்நாட்டில் தோன்றின மிக முக்கிய சமூக சீர்திருத்த இயக்கம் எது? சமரசுத்த சன்மார்க்க சபை. சமரசுத்த சன்மார்க்க சபை. ஸோ இது வடலூரில் வள்ளலார் நிறுவனது. கீழ்கண்ட வரிகளில் தயானந்த சரஸ்வதி சீடர்களில் அல்லாதவரை தேர்ந்தெடு. கீழே கொடுத்துருக்கிறதுல தயானந்த சரஸ்வதி சீடர்களில் இல்லாத ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா பாலகங்காதரர்கள் இல்லை. மற்றபடி லாலா லஜபதி ராய், பண்டித குருதத், லாலா ஹன்ஸ்ராஜ் எல்லாமே அவருடைய சீடர்கள் தான். தவறானதை தேர்ந்தெடு. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லப்படுறது யார்? ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறது ராஜாராம் மோகன் ராய். ராஜா என்ற பட்டம் வழங்கியும் 2ஆம் அக்பருங்கிறாங்க. இது தப்பு. சாரி, அக்பர்னா 2ஆம் அக்பர் தான் கொடுத்தாரு. அப்போ பிரம்ம சமாஜத்தை நிறுவனதும் ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேங்களா, ஸோ நான் வந்து அக்பர்னு படிச்சிட்டேன். ஸ்டாரி 2ஆம் அக்பர் அப்படின்னா சரிதான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். ஆரிய சமாஜம் தோற்றுவித்த ஆண்டு என்ன? ஆரிய சமாஜம் தோற்றுவித்த ஆண்டு என்ன? 1875. அடுத்தது காலவரிசைப்படி இதை வந்து சரி பண்ணணும். ஒவ்வொரு இயக்கம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜங்க 1828. நான் இயரை மட்டும் முறை நீங்கள் வருஷப்படுத்திக்குவாங்க. ஃபார்சி சீர்திருத்த இயக்கம் 1851. பிரார்த்தனா சமாஜம் 1867. அலிகார் இயக்கம் 1875. இப்போ ஆர்டர் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒன்று சமயம் ஒன்றை ஜாதி, அதாவது ஒரே சமயம் ஒரே ஜாதி ஒரே கடவுள் அப்படின்னு முழங்கினது யார்? ஒரே சமயம் ஒரே சாதி ஒரே கடவுள் அப்படின்னு முழங்கினது யாருன்னா நாராயண குரு அப்படிங்கிறவர் தான். கேரளாவை சேர்ந்தவர் இவர். ஓகேங்களா, ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி கோட்பாடை கொண்டவர். சமரசுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவனது யார்? சமரசுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவனது யார்? ஆன்சர் என்ன? வள்ளலார் நிறுவியிருக்கார். கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பொருந்தாதது அப்படின்னா தப்பானது மாதிரி தான். ஓகேங்களா, பாருங்கள். நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடிச்சார். புரோட்டானை கோஸ்டினும் எலக்ட்ரானை ஜே தாம்சனும் உட்கருவை நீல்ஸ் போருங்கிறாங்க. இது தப்பு. இதுதான் பொருந்தாமல் இருக்குது. ஓகேங்களா, மற்றபடி மீது 3 சரி தான். இப்போ உட்கருவை யார் கண்டுபிடிச்சா? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். அப்போ நீல்ஸ் போர் என்ன பண்ணாருன்னா அணுவோட ஆற்றல் மட்டங்களை பற்றி விளக்குனவர். அணுநிறைபடி தனிமங்களை முதலில் அட்டவணைப்படுத்தியவர் யார்? அணுநிறைபடி தனிமங்களை முதல்ல அட்டவணைப்படுத்தினது யாருன்னா மென்டலிப் அப்படிங்கிறவர் தான். மென்டலிப். ஓகேங்களா, மென்டலிப் அப்படின்னு வரணும். ஸோ மென்டலிப் அவர் தான் பண்ணுறாரு. லாந்தனைடுகள் எனப்படும் உள் இடைநிலை தனிமங்கள் அமைந்துள்ள தொடர். லாந்தனைடுகள் எனப்படும் உள் இடைநிலை தனிமங்கள் அமைந்துள்ள தொடர் 6 இருக்குது.
IUPAC-ஆல் கடைசியாக பெயர் வைக்கப்பட்டுள்ள தனி கோல்ரென்சியத்தின் அணு எண் என்ன? 118. ஸோ நவீன தர்ம வரிசை அட்டவணையில் கடைசி தனிமமாக இருக்கிறது ஓகனேசன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதோட அணு எண் என்ன? 118 கொண்டது. லாரன்சியம் கோல்ஜிரென்சியம் அணு எண் என்னென்ன அப்படின்னா, இதில் என்ன கேட்டிருக்கோம்? கோலென்சியமா? அப்போ 103 தான் லாரன்சியம் அல்லது கோல்ரென்சியம் அப்படிங்கிறதோட அணு எண். ஓகேங்களா, இந்த 118 அப்படிங்கிறது எதுனா ஒகனேசன் அப்படிங்கிறதோட அணு எண். இதுதான் கடைசி தனிமமாக இருக்குது. ஸோ மாற்றிக்கோங்க. ஹாலஜன் குடும்பம் அமைந்துள்ள தொகுதி எது? ஹாலஜன் குடும்பம் அமைந்துள்ள தொகுதி 17வது தொகுதியில் இருக்குது. இந்த ஃப்ளோரினு, குளோரினு, புரோமின் போன்ற ஹாலஜன் குடும்பத்தை சேர்ந்தது தான். மொத்தம் 18 மந்த வாயுக்களை இது குறிக்கும். ஓகேங்களா, ஸோ 17வது தொகுதியில் இருக்குது. இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறோம். எத்தனை கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.